ओम आनंदमयी चैतन्यमयी सत्यमयी परमे ओम तत्सवितुः वरं रूपं ज्योतिः परस्य धीमहि यन्नः सत्येन दीपयेत्. Let us meditate on the most auspicious form of Savitri, the best form, on the light of the Supreme, which shall illumine us with its truth. Om Sri Aurobindo Mira, open my mind, my heart, my life, to your light, your love, your power, in all things may I see the divine. A miracle of the Absolute was born, infinity put on a finite soul. All ocean lived within a wandering drop, the time-made body housed the illimitable. A mighty transformation came of her, a halo of the indwelling deity, the immortal Rasta that her litter face and tented its radiance in her body's house, overflowing, made the air a luminous sea. I salute you, O Mother, in gratitude intense in my life. May you radiate your peerless presence. O Lord of mercy, make me worthy of thy grace. लक्ष्मीनाथ समारंभां नाथयामन मध्यमाम् अस्य रामाचार्य पर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. कुजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम्. वाल्मीकिर्मुनिसंहस्य कवितावनचारिणः शृण्वन् राम कथानाथं कोनयाति परागति. बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वम् अरोगता अजाट्यं वाक्पटुत्वं च हरमत् स्मरणार्थते. वेदविद्ये परे पुंसे जाते दशरथात्मजे वेदः प्राचेदः आसीत् साक्षात् रामायणम् आत्मना तदुपगत समाज संधियोगं सममुदरोपनाथार्थ वाक्यबद्धं रघुवरचरितं मनुप्रणीतं दशरथचरितं निशामयत् श्री राघवं दशरथात्मजम् अप्रमेयं सीतापतिं रघुकुलान्वये रत्नदीपम् अजानुबाहुम् अरविन्द तलायताक्षं रामं निशाचरं विनाशकरं नमामि. वैदेही सहितं सुरद्रुमतले हेमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुत्तम् अकरे वार्षयति परवञ्चनसुते तत्त्वं मुनिभ्यः परम् व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामळम्. नमोस्तु रामाय सलक्ष्मणाय देवीश तस्मै जनकात्मजाय नमोस्तु रुद्रेन्द्र यमानिलेभ्यो नमोस्तु चन्द्रार्क मरुत्कणेभ्यः. मयि रामात् परलोके उदिते तत्पते स्थितः सौम्य राम निरीक्षस्व सौम्येन वदने नमः. நன்மையும் செல்வமும் நானும் நல்குமை திண்மையும் பாவம் சென்றுமே சென்மமும் மரணம் என்று தீருமே இனிமையே ராமா என்று இருள் எழுத்தினாள். பகவான் பரமசிவன் உமையாளுக்கு அத்தியாத்ம ராமாயணத்தை விளக்கி கொண்டு வருகிறார். உற்சாகத்துடன் எல்லா விவரங்களையும் சற்று வால்மீகி ராமாயணத்திலிருந்து வேறுபட்ட விவரங்களையும் தெரிவித்த வண்ணம் அதற்கு ஏன் வியாசர் வேதி விதமாக எழுதினார் என்பதற்கெல்லாம் அதெல்லாம் முந்து புகுந்து ஆராயாமல் கூறி வருகிறார். ரொம்ப அனலைஸ் பண்ண மாத்தான சக்கை தான் மிஞ்சும் கூறி வருகிறார். போன வாரம் எங்கே விட்டோம்? ராமனை அகஸ்தியருடைய ஆசிரமத்தின் வாசலில் விட்டோம். அப்போது அவருடன் எவர் இருந்தார்கள்? லக்ஷ்மணனும் சீதா பிராட்டியும் சுதீக்ஷ்ணரும் இருந்தார். சுதீக்ஷ்ணர் அகஸ்தியருடைய சீடர் என்று ஒரு புதிய தகவலை பகவான் இங்கே உமைக்கு தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட தகவல் வால்மீகி ராமாயணத்தில் நாம் காணவில்லை. அப்பொழுது ராமன் சுதீக்ஷ்ணரை பார்த்து, மகரிஷியே, தயவு செய்து உள்ளே செல்லுங்கள், நானும் லக்ஷ்மணனும் சீதா பிராட்டியும் அகஸ்திய பகவானை தரிசிக்க விரும்புகிறோம் என்று கூறுங்கள் என்று உள்ளே அனுப்பினார். உள்ளே சென்ற சுதீக்ஷ்ணர் ஒரு அதிசயமான காட்சியை அங்கே கண்டார். அகஸ்திய முனிவர் அமர்ந்து கொண்டு ஏதோ கதையை கூறிக்கொண்டிருக்கிறார், ஏதோ உபன்யாசம் செய்து கொண்டிருக்கிறார். அது என்ன என்று பார்த்தால், ஸ்ரீராமா என்ற பெயருக்கு
என்ன தத்துவார்த்தங்கள் என்று விளக்கிக் கொண்டிருக்கிறார். நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வணங்கி, பகவானே, ராமன் வந்திருக்கிறார், உங்களை பார்க்க வருகிறார் என்று கூறினார். அகஸ்திய முனிவர் பரபரப்படைந்தார். இந்த ராமநாம தத்துவம்ங்கிறது ஒவ்வொரு யுகத்திலும் ஒவ்வொரு விதமாக பல கதைகள் தோன்றுகின்றன. தற்போது கலிகாலத்தில் முகலாய சாம்ராஜ்யம் என்பது தடையெடுத்த பிறகு ஒரு முகலாய சாம்ராஜ்யத்துக்கு உட்பட்ட ஒரு கிராம பகுதியில் ஒரு ஏழை தம்பதிகள் வசித்து வந்தார்கள். சில சமயம் ஏழை பெண்களுக்கு எப்படியோ எங்கிருந்தோ காண முடியாத அழகு வந்து சேர்ந்துவிடும். அவளுக்கு இந்த மன வாழ்க்கை மிகவும் பிடித்திருந்தது. அவரும் அவளை பார்த்து மனம் செய்வதற்கு முன்பு, இவள் எனக்கு என்னுடைய அனுஷ்டானங்களுக்கெல்லாம் துணையாக இருப்பாள்னு கருதினார். ஸோ அவளுடைய வாழ்க்கை மிகவும் இனிமையாக போய்கொண்டிருந்தது. அவள் அழகி. அவள் அழகியா இருப்பது அங்கிருந்து ஒரு முகலாயனுக்கு கொஞ்சம் முக்கியமான வேலையில் இருப்பான் அரசாங்கத்தில். அவன் தென்பட்டாள். அவள் அவளை ராவணன் சீத்தையை கவர்ந்தது போல் கவர்ந்து சென்று தன் வீட்டில் வைத்துக் கொண்டாள். அந்த பெயரை என்ன செய்வாள்? நதியில் விழுந்து உயிரை விடலாம், அல்லது தினந்தோறும் அவனுடன் சண்டை போட்டுக்கொண்டே காலத்தை கழிக்கலாம், அல்லது நீ உன் வாழ்க்கையை வாழ்ந்து கொள், எப்படியோ எனக்கு இந்த விதி இந்த மாதிரி விளையாடி விட்டது, எனக்கு பிடித்த உணவை நானே சமைத்துக் கொள்வேன், உனக்கு பிடித்த உணவை சமைத்து போடு என்று என்னை பார்த்து கூறாது. இப்படி எல்லாம் நிபந்தனை போட்டு வாழ்க்கை நடத்துகிறார். பாவம். அவர்கள் கணவன் மனைவியாக வாழ்கிறார்கள். பிரதாபம். ஏனென்றால் உயிரை வைத்துக் கொள்வதுதான் முக்கியம் என்று அவளுக்கு தோன்றிற்று. உயிரை முய்த்துக் கொண்டால் ஏதோ ஒரு பாவத்துக்கெல்லாம் பரிகாரம் செய்யலாம் என்று அவள் எண்ணினாள், அவளுக்கு தெரிந்த சாஸ்திர புத்தியோடு. ஆனால் முயற்சி செய்து கொண்டே இருந்தார், எப்படியா தப்பி ஓடிவிட வேண்டும் என்று. ஒரு நாள் ஏதோ ஜோலியாக, அரசாங்க ஜோலியாக, முகலாய அரசன் அவனுக்கு ஏதோ ஒரு வேலையை கொடுத்தால் வேறு ஒரு ஊருக்கு சென்ற பொழுது, இதுதான் சமயம் என்று அந்த ஊரை விட்டு ஓடி இரவு பகல் காடு எல்லாம் தாண்டி, நதிகள் எல்லாம் தாண்டி தன்னுடைய சொந்த வீட்டுக்கு, கணவன் இருந்த வீட்டுக்கு வந்து சேர்ந்தார். கதவை தட்டினாள். இது ராமநாமத்தின் பிரபாவம் என்ன என்பதை அகஸ்தியர் கூறிக்கொண்டிருக்கிறார் என்று இருந்து ஒரு உபகதை. இது அது வால்மீகி ராமாயணத்திலும் கிடையாது, இங்கே அத்தியாத்ம ராமாயணத்திலும் கிடையாது. அப்படி தட்டின உடனே அந்த கணவன் அதிர்ந்து போனான். நீ எங்க, எப்படி இங்க என்று கேட்டான். 1008 கேள்விகள். இவளை உள்ளே எடுத்துக் கொள்ளலாமா? இவளை தூய்மைப்படுத்தி விட்டு எடுத்துக் கொள்ளலாமா? தூய்மைப்படுத்தி கொள்வதற்கு என்ன உபாயங்கள்? அந்த உபாயங்களால் அவள் பழைய காலம் என்பது அந்த ஒரு குறுகிய ஒரு நிழல் போன்று படிந்த ஒரு கருமையான காலம் இல்லாமல் போய்விடுவான் என்றெல்லாம் தனக்குள்ளே கேள்வி கேட்டுக்கொண்டு கலங்கி கொண்டிருந்தான். பிறகு ஒரு முடிவுக்கு வந்தான். இது பாருமா, எனக்கு நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, ஒருமித்து வாழ்ந்தோம், ஏதோ நடந்து விட்டது, ஆனால் எனக்கு உன் மீது உள்ள அன்பு குறையவில்லை. பக்கத்து ஊரில் ஒரு வைதிக பிராமணர் இருக்கிறார். இப்படி கடினமான பிரச்சனைகளுக்கு அவர் பதில் தியானத்தில் ஆழ்ந்து ராமரே அவனுடைய நாக்கில் அமர்ந்து பதில் கூறுவதாக உலகம் கூறுகிறது. நாம் அவரை சந்திப்போம், அவர் என்ன கூறுகிறாரோ அதை மாதிரி செய்வோம், அதை நீ ஒப்புக்கொள்ள வேண்டும். இதற்கு பரிகாரம் கிடையாது என்றால் நீ உன் வாழ்க்கையை வேறு இடத்தில் வாழ வேண்டும். என்ன செய்வாயோ எனக்கு தெரியாது, உனக்கும் எனக்கும் உள்ள கதை கம்ப்ளீட்டா முடிந்து விட்டது நான் எண்ணிக்கொள்வேன் என்று கூறினான். அந்த ஊருக்கு சென்றான். 4 பேர் விசாரித்த போது
ஐயோ அவரா, அவர் காலமாய் சில வருஷங்கள் ஆகிவிட்டதே என்றார் அங்கிருந்த ஊர்க்காரர்கள். இவருக்கு தூக்கி வாரி போட்டது. என்ன செய்வது போதும். ஆனால் அவர்கள் உதவியாக அது அங்கு எந்த வீட்டில் அவர் வசித்து வந்தாரோ அந்த வீட்டில் அவருடைய பிள்ளை வசித்து வருகிறார். இந்த பிள்ளையும் பெரிய வேதாந்தி ராமபக்தர். நீங்கள் வேணாம் அவரை சந்தித்து பாருங்களேன், உங்களுக்கு ஏதான பிரச்சனை இருந்தால் அவரிடம் கூறுங்களேன் என்றார். இவன் அங்கே கதவு தட்டினான். அந்த பிள்ளை வந்தார். அவர்கிட்ட கூறினார். பொறுமையாக அவன் எல்லாவற்றையும் கேட்டான். கேட்டுவிட்டு, என் அப்பா தான் இதற்கு தீர்வு கூற முடியும். தியானத்தில் இருந்து கொண்டு அப்பாவிடம் நான் வேண்டுகிறேன். அப்பா என்ன பதில் கூறுகிறோ அதை கூறுகிறேன் என்று கூறினார். கொஞ்ச நேரம் கழித்து, 1 மணி நேரம் கழித்து இவர் வாசல் திண்ணையிலே அமர்ந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவன் வெளியே வந்து, அப்பா சொல்கிறார், பக்தியுடன் இந்த பெண்மணி ஸ்ரீராமா 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 என்று 3 தடவை சொன்னால், சொல்லி ஒரு நதியில் மூழ்கி எழுந்தால் அந்த பாபம் விலகிவிடும் என்று அப்பா கூறுகிறார் என்று சொன்னார். அப்போது உள்ளே இருந்து ஒரு கம்பீரமான குரல் கேட்டது. அவனுடைய அம்மாவின் குரல். குழந்தை, என்ன இப்படி அப்பா சொல்வதை தப்பும் தருவமாக விளக்குவீரே? அப்பா எப்போது சொன்னார்? ராமநாமத்தை 3 முறை கூற வேண்டும் என்று எப்போது சொன்னார் என்று அவனை சற்றே ஒரு பாதை திருத்துவது போல், கண்டிப்பது போல் கூறினாள். அவன் அதை உணர்ந்து அம்மாவிடம் மன்னிப்பு கேட்டு, இவரிடம் மன்னிப்பு கேட்டு, ஸ்ரீராமா என்று பக்தியிடம் 1 முறை கூறினால் போறோம், நீங்கள் பழையபடி வாழுங்கள் என்று கூறி தன்னுடைய வாழ்த்துக்களை கூறி அனுப்பி வைத்தார். இப்படி ராமநாமத்துக்கு அப்படிப்பட்ட பிரபாவம். அதை கூறிக்கொண்டிருக்கிற அகஸ்தியர் முனிவர்களிடம் அப்படி வந்து கூறிய பொழுது எழுந்து வந்து வரப்போகிறார். அதற்குள் ராமன் அகஸ்தியருடைய மகிமையை சீதா பிராட்டிக்கும் லட்சுமணருக்கும் கூறினார். முதல் மகிமை என்றால், அவன் வாதாபி இல்வலன் என்ற 2 சகோதரர்களுடைய இளையவன் வாதாபி என்பனுடைய அட்டூழியங்களை அழித்து ஒரு முடிவு கட்டியது. வாதாபி இல்வலன் என்பது மகாபாரதத்தில் அந்த பெயர் காணப்படுகிறது. வாதாபி அதாபி என்று விக்கிபீடியாவில் அந்த பெயர் இப்போது கூறப்படுகிறது. நம்ம இல்வலன் என்ற பெயரை வைத்துக்கொள் செல்வோம். அவன் என்ன செய்வான், யாராவது வந்தால் அவருக்கு வரவேற்பு, அன்புடன் வரவேற்று மரியாதை செய்வது போல், சுவாமி போஜனம் செய்யுங்கள், உணவு இருந்துங்கள், பிறகு பேச வேண்டியதை பேசலாம்னு சொல்வான். அவனை அவராக கொன்று விட்டு அவன் மாംசத்தை சமைத்து உணவாக சலிப்பான். அவன் கொன்று இறந்து போனவனை மீண்டும் உயிர்ப்பிக்க வேண்டிய மந்திரம் அவன் கைவசம் இருந்தது. அசுரர்களுக்கு பல மந்திர உபாசனை உண்டு அல்லவா. அவன் அந்த உண்டு போதனம் செய்த மனிதர் எதிரென்று வாதாபி வெளியே வா என்பான். அவன் வயத்தை கிழித்து கொண்டு வெளியில் வருவான். அவர் இறந்து போவார். அதை பார்த்து இருவர் கை கொட்டி சிரிப்பார்கள். இப்படித்தான் அவர்கள் வாழ்க்கையை போய்கொண்டிருந்தது. அதே மாதிரி அகஸ்தியரிடம் வேண்டினார். அகஸ்திய ஓகே எப்படி செய்யலாமே என்றார். உணவு பரிமாறினான். வாதாபியினுடைய மாംசம் இருந்தது, அதையும் சாப்பிட்டார் திருப்தியாக. சாப்பிட்டு விட்டு வயிற்றை தடவை கொண்டார். உடனே ஏப்பம் விட்டார். வாதாபி ஜீர்ணோ பவ, ஜீர்ணமாய் விடு, சௌக்கியமா இரு என்று கூறிவிட்டு இருந்திருந்தார். இவன் கூப்பிட்டான் வாதா வரவில்லை. இவருக்கு ஒரே கோபம். கையில் ஆயுதத்தை கொண்டு அவரை தாக்க முன் வந்தார். அவனை பார்த்த என்று ஒரு மிரட்டினார். அவன் கை அப்படியே அசைவிட்டு போயிற்று. இந்த கதையை கூறினார் சீதா பிராட்டிக்கும் லட்சுமணனுக்கும் ராமர். அதற்கு பிறகு கடல் நீர் ராட்சசர்கள்லாம் வந்து பாதாளத்துக்கு போய் மலிந்து கொண்டிருக்கிறார்கள், தொந்தரவு செய்கிறார்கள், அடிக்கடி பாதாளத்திலிருந்து வெளியே வருகிறார்கள், ஒரு துவாரம் இருக்கிறது, அதை மூட வேண்டும் என்று கேட்டபொழுது கடல் நீரையே ஒரு உத்திரி ஜனமாக போய் அருந்தி விட்டார். இது 2வது வைபவம். 3வது வைபவம், ஒரு துர்வாசனுடைய சாபத்துக்கு உட்பட்டு இந்திரன் தன்னுடைய இந்திர பதவியை இழந்தான். அமராவதி களையிழந்து போயிட்டு, நகுஷன் என்னும் பூமியில் இருந்தவன் 100 அசுமேதம் செய்தால் அவனை
எல்லோரும் சேர்ந்து வித் குட்வில் அவனை இந்திரனாக அபிஷேகம் செய்தார்கள். அவனுக்கு அபிஷேகம் செய்து இந்திரனுடைய சிம்மாசனத்தில் உட்கார்ந்தால் போதவில்லை, அருகில் இந்திராணியும் வந்து அமர வேண்டும் என்று அவன் நினைத்துக் கொண்டான். இந்த பேதை மனிதர்களுக்குத்தான் பாருங்கள், இந்த பெண்களுக்குத்தான் என்ன அவஸ்தை பாருங்கள். உடல் அழகு என்பதை பெண்களுக்கு பிரம்மன் அழித்து விட்டான். அத்துடன் கேடுகட்ட மனிதர்கள், நல்ல புத்தி ஞானம் இல்லாதவர்கள் அவைகளோடு விளையாடி கொண்டே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களே ஒழிய ஒரு துணைவனாக துணைவியாக பழங்கக்கூடியவள் என்று அவள் கருதுவதில்லை. அவன் இந்திராணி விரும்பியவுடன் இந்திராணி கவலைப்பட்டு பிரம்மாவிடம் முறையிட்ட போது பிரகஸ்பதி முறையிட்ட போது பிரகஸ்பதி கவலைப்படாதே, அவனுக்கு ஒன்றும் தீங்கும் ஏற்படாது. நீ என்ன சொல்லு, உங்களுக்கு என் மீது அவ்வளவு அன்பு இருக்கிறது என்பதை உலகத்துக்கு காண்பித்து கொடுப்பதற்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் ஒரு வித்தியாசமான பல்லக்கில் ஏறிக்கொண்டு என் அரண்மனைக்கு வாருங்கள். இந்த வித்தியாசமான பல்லக்கு என்னென்றால், அந்த பல்லக்கை மகர்ஷிகள் சுமப்பார்கள். இன்னைக்கு ஒரு நாள் இவன் திரட்டினார். மகர்ஷிகளுக்கு அந்த காலத்தில் நிர்பந்தம் இருந்தது, இந்திரனுடைய விஷயம் என்று நிர்பந்தம் இருந்தது. ஒப்புக்கொண்டார்கள். அகஸ்தியரும் ஒப்புக்கொண்டார். அகஸ்தியருக்குள்ள வடிவம் ஆகையால் பல்லக்கின் போக்கு சரியாக மேலும் கீழுமாக போய்கொண்டிருந்தது. அதனால் அவன் காலை எட்டி இந்திரனுடைய அகஸ்தியர் தலையை நெருடி சர்ப்ப சர்ப்ப குவெக் குவெக் என்று அதட்டினான். சர்ப்ப என்றால் வேகம் போ என்ற அர்த்தம், சர்ப்ப என்றால் பாம்பு என்ற அர்த்தம். சர்ப்போ பவ என்று சபித்து விட்டார் அகஸ்தியர். அவன் பெரிய மலைப்பாம்பாக கீழே விழுந்தான். மகாபாரதத்தில் பிற்காலத்தில் இது பொது கிருதயுகத்தில் நடந்தது. மகாபாரதத்தில் வனவாசம் செய்த போது யுதிஷ்டர் அங்கே வந்து அகஸ்மாத்தா வந்த போது பீமன் அந்த நகுஷனுடைய பிடியில் சிக்கிக் கொண்டதை பார்த்து உரையாடி அவர் கேள்விகளுக்கு பதில் எடுத்து பீமனை அவர் விடுவிக்கிறார். அதற்கு பிறகு இன்னொரு கதையும் அவர் கூறினார். அது விந்தியமலையை சம்பந்தப்பட்ட கதை. பகவான் பரமசிவனும் உமையவளும் கல்யாணம் நிச்சயமாயிருந்தது. எல்லோ தேவர்களும் அங்கு வந்து விட்டார்கள் தென்முனைக்கு. அது தாழ்ந்து போயிற்று, மேல்முனை உயர்ந்து விட்டது. அதை சரிசமன் செய்வதற்காக அதை பத்தி 2 கதைகள். இது முதல் கதை. அங்கே போய் காலையை வைத்து அமுத்தினார். அப்படியே இரு, கொஞ்ச நாளி நான் வரேன், எப்படியே இரு சொல்லிவிட்டு போனார். திரும்பி வரவில்லை. அது சரிசமனாயிற்று. உலகம் தென்புறம் வடபுறம் சரிசமனாயிற்று. இன்னொரு கதை என்னவென்றால், நான் இமாலயத்தோட உயர்ந்தவன் என்று விந்தியமலைக்கு கர்வம் வந்தது. உயர்ந்து கொண்டே போயிற்று. இதை பற்றி கவலைப்பட்ட முனிவர்கள் எல்லாரும் அகஸ்தியரிடம் முறையிட்ட பொழுது அவர் விந்தியமலையில் ஏறிக்கொண்டு, எனக்கு ஒரு காரியம் இருக்கிறது, நான் அந்த பக்கம் போகிறேன், இந்த பக்கம் வருவேன், இந்த பக்கம் வரும் வரை உன்னுடைய வளர்ச்சியை நிறுத்திக்கொள் என்று கூறிவிட்டு அந்த பக்கம் போனார். இந்த பக்கம் அதுக்கு பிறகு தென்பக்கம் போனவர் வடபக்கம் திரும்பி வரவே இல்லை. அப்படி விந்தியமலையின் கர்வத்தை அடக்கினார். இப்படி 4 கதைகளை பகவான் ராமர் சீதைக்கும் லக்ஷ்மணனுக்கும் கூறிக்கொண்டிருந்தார். அப்போது அகஸ்தியர் வந்து கரங்களை குவித்து கொண்டு, ஸ்ரீராமா, இது என்ன ஆச்சரியம், நீ பரபிரம்மம், சகுண பிரம்மம் நிர்குண பிரம்மம் என்ற 2 தன்மைகள் கொண்டவர். நிர்குண பிரம்மமாக இருந்து சிருஷ்டிக்கு முன் நிலை, சகுண பிரம்மமாக இருந்து சிருஷ்டிக்கு சம்பந்தப்பட்ட நிலை. எல்லாவற்றிற்கும் காரண புருஷன். பார்க்கடலில் இருந்தாய், பிரம்மா வந்து முறையிட்டார் ராவணனுடைய அட்டூழியத்தை அழிக்க வேண்டும் என்று. அவனை மனிதனாக இருந்தவர்களால் தான் கொல்ல முடியும் என்று, பிரம்மாவின் வரத்திற்கு எந்த ஒரு பங்கம் ஏற்படக்கூடாது என்று பகவான் ராமன் மகிழ்ச்சியாக அவதரிக்க தீர்மானம் செய்தார். அதனால் மிகவும் கவனமாக
ஆத்மானம் மனுஷம் மன்னியே, நான் என்னை மனிதனாகத்தான் கருதுகிறேன் என்று அடிக்கடி கூறுவார். அப்படி ராமா, நீ எப்படிப்பட்ட மாயையை செய்பவன்? உனக்குள் அடங்கிய சக்தி தான் அந்த உன்னுடைய சக்தி தான் அந்த மாயை. முதலில் உலகில் என்ன தோன்றது? மூல பிரகிருதி என்னும் மகத் தோன்றியது. அங்கிருந்து அகங்காரம் தோன்றியது. அகங்காரத்திலிருந்து சத்வ, ரஜஸ், தாமச என்று 3 குணங்கள் தோன்றின. பிறகு தன்மாத்திரைகள் தோன்றின. அதாவது ஸ்பர்சம், சப்தம், ஸ்பர்சம், சப்தம் ஈத்தர், ஸ்பர்சம் காத்து, உருவம் அக்னி, ஸ்பர்சமும் உண்டு அக்னிக்கு, ஜலம் ரசம் டேஸ்ட், ஸ்பர்சம் உண்டு உருவம் உண்டு. ஒரு ஜலத்தை ஒரு குடத்தை வைத்தால் ஒரு குடம் அளவு ஜலம் சொல்வோம். அணையில் வைத்து வைத்தால் அணை தேக்கம், பெரிய கடல் போல் அணை தேக்கம் என்று சொல்வோம். அப்படி மண், பூமி, அந்த பூமிக்கு வாசனை உண்டு, உருவம் உண்டு, ரசம் உண்டு, சப்தமும் உண்டு. இப்படி எல்லாம் ஞான கர்ம இந்திரியங்களை எல்லாம் நீ நடத்தி வருகிறாய். உலகத்தில் 2 விதமான குணங்களை காண்கிறோம் ராமா. ஒன்று பிரவர்த்தி, இன்னொன்று நிவர்த்தி. பிரவர்த்தி என்றால் உலகாயுதமாக இருந்தது ஈடுபட்டு அதில் தொழில் செய்வது. நிவர்த்தி என்றால் ஞானியாக இருப்பது. பகவானே சொல்கிறார், இந்த பிரவர்த்தி மார்க்கம் தான் அனைவரும் பொதுவாக கடைபிடிக்கிறார்கள். சாது சங்கம் ஏற்பட்டாலும் நிவர்த்தி மார்க்கம் என்பது உடனே கைகூடுவதல்ல. பகுனாம் ஜென்மனாம் அந்தே ஞானவான் மாம் பிரபந்தத்தை. பகுனாம் ஜென்மனாம் அந்தே, பல ஜென்மங்கள் எடுத்த பிறகுதான் அது கைகூடுகிறது. இந்த ஒரு பக்தி கைகூடுவதற்கு சாது சங்கம் இருந்தால் மட்டும் போராது என்பதற்கு நமக்கு இன்னொரு உபகதை ஞாபகப்படுத்திக் கொள்வது தகும். அது புரந்தரதாசர் கதை. நமக்கெல்லாம் புரந்தரதாசர் விட்டல், பாண்டுரங்க விட்டலுடைய பக்தர் என்று தெரியும். ஆனால் அவருடைய ஆரம்ப 31 வயது வரை அவர் வைர வியாபாரியா இருந்தார், ரத்ன வியாபாரியா இருந்தார். ஏராளமாக செல்வத்தை சேர்த்து குவித்தார். 8 மாடி வீடு கட்டி கொண்டார். நவநிதி நாராயணன் என்று பெயரை பெற்றார். நவநிதிக்கு அடையாளமாக 9வது மாடியில் 9 கலசங்கள் வைத்தார். பகவான் இவரை வழி திருத்த வேண்டும் என்று ஒரு சங்கல்பம் விட்டலன் நினைத்து கொண்டார். ஒரு அவசரமாக வேஷம் மாற்றிக்கொண்டு வேலை பிராமணனை போல் வந்து, என் பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணிக்க வேண்டும், கையில் செலவில்லை, நீ இதான கடன் கொடுத்தால் சௌரியமா இருக்கும்னு கேட்டார். கடன் கிடலாம் பேச்சுக்க இடமே கிடையாதுங்க. போ பிச்சைக்கார மாதிரி வந்து நிற்கிறையே, பெரிய மனிதர்கள் வரும் நேரம் போ என்று அவரை பகவானை விரட்டினான் புரந்தரதாசன். அப்பொழுதும் அவர் விலகாமல் இருந்த போது, சரி வீட்டில் தேடிப்பார், ஏதான மூளை முடுக்கு ஏதான ஒரு பழைய நகை இருந்தால் அதை கொடு, அதையும் ஒரு விலை மதிக்க முடியாத அதுக்கு ஒரு விலை இருந்தால் அதற்கு விலை அதை அடகு வைத்துக் கொண்டு அதுக்கான பணம் கொடுக்கிறேன் என்று புரந்தரதாசர் வைர வியாபாரி ஒப்புக்கொண்டார். உடனே அடுத்த நிமிஷம் பகவான் என்ன செய்தார்? புரந்தரதாசர் வீட்டுக்கு சென்றார். வீட்டுக்கு சென்று, தாயே, எனக்கு ஒரு பொண்ணு இருக்காமா, அவளுக்கு கல்யாணம் பண்ணணும், உங்ககிட்ட ஏதான ஒரு ஸ்பேர் நகை இருந்தா கூட கொஞ்சம் செலவு குறையும் என்றார். வெளியே வந்து பார்த்தால் துளசி மாடத்தை சுற்றி கொண்டு பூஜை செய்து கொண்டிருந்தாள் அவள்.
வெளியே வந்து பார்த்தால் தேஜோமயமாக ஒரு பிராமணன் இருக்கிறார். தன்னுடைய பாக்கியம் இந்த பிராமணனுடைய தரிசனம் கிடைத்தது என்று சொல்லிக்கொண்டு ஒரு உத்வேகம் ஏற்பட தான் அடைந்து கொடுத்த மூக்குத்தி எடுத்து அவர் கையில் போட்டு விட்டார். புரந்தரதாசர் மனைவியின் மூக்குத்தி பகவான் கையில் சென்று விட்டது. அடுத்த நிமிஷம் அந்த பகவான் வந்து புரந்தரதாசர் வீட்டு கடைக்கு வந்து, ஐயா நகை இருக்கால் பாசனுக்கு நல்ல வேளையாக என் வீட்டில் பார்த்தபோது பெரியவர்கள் சொன்னார்கள், இந்த நகை இருக்கிறது, இதான உபயோகப்படும் பார் என்று இந்த மூக்குத்தி கொடுத்தார்கள் என்று கூறியவுடன் அந்த மூக்குத்தி பார்த்து அவனுக்கு பொந்தராக தூக்கி வாரி போட்டது. இது அவனுடைய மனைவியின் மூக்குத்தி அல்லவா அது? பெரிய திருடன் போல் இருக்க இவன் நினைத்து கொண்டு இரு இரு இங்கே இரு நான் வரேன் சொல்லிட்டு வீட்டுக்கு ஓடினான். வீட்டுக்கு ஓடு அவளை மிரட்டி எல்லாம் தனக்கு என்ன தெரியும் அதை சொல்லாமல், எங்க மூக்கு வெறுமையா இருக்கிறது, எண்ணெய் ஸ்நானம் செய்தாயா என்ன இன்னைக்கு? இல்லையே, இருக்காதே, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லையே என்றெல்லாம் கூறிக்கொண்டு ஒரு மூக்குத்தி கொடு என்று அதட்டினான். பேதை என்ன செய்வாள்? மீண்டும் அது துளசி மடத்துக்கு சென்று ஒரு துளசி இதழை எடுத்து சுவாமி சன்னதியில் வைத்து பிரார்த்தனை செய்தாள், என் இந்த இக்கட்டிலிருந்து காப்பாற்று அல்லது என் உயிரை போக்கிவிடும். அப்படி இதழை வைக்கும்போது டக்குனு சத்தம் கேட்டு, என்னடா சத்தம் கேட்டுன்னு பார்த்தாக்கா அந்த இலைக்கு நடுவில் இந்த மூக்குத்தி அப்படியே இருந்தது. உடனே அந்த மூக்குத்தி எடுத்து கணவரிடம் கொடுத்தாள். அதை பார்த்து இவன் யோசித்தான் யோசித்தான் யோசித்தான், விடையே புரியவில்லை. ஏதோ ஒரு மகத்தான விஷயம் நடந்திருக்கிறது, செல்வம் ஆனது அல்பமானது என்று என் மனைவி தெரிந்து கொண்ட அளவுக்கு நான் தெரிந்து கொள்ளவில்லையே என்று திடீரென்று அவன் நல்லவனாகிவிட்டான். மனம் மாறியது. சாது சங்கம் என்பது அப்படி ஆச்சரியத்தை நிகழ்த்தும். பகவத்கீதையிலே பகவான் சொல்லுவார், அபிச்சேத்து சுதுராச்சாரம், கெட்ட நடவடிக்கை ஏராளமா இருக்கிறது. சகவாசம், ஸ்திரீ சகவாசம், மது அருந்துவது, போக்கர் கேம், பணம் சம்பாதிப்பது, இதில் தான் கவனம். இப்படி அபிஷேத் சுதுராச்சாரோ பஜதே மாம் அனன்யபாக், என்னையே இடைவிடாமல் பூஜித்து வருவான் என்றால் சாதுரேவ மந்தவ்யா, நான் அவனை சாது என்றுதான் கருதுவேன். ஏனென்றால் என்னுடன் முழுமையாக ஈடுபாடு கொண்டவனாக இருக்கிறான் என்று பகவானை கூறுகிறார் கீதையில். அப்படி அவன் மனம் தெரிஞ்சினான். அதுக்கப்புறம் என்ன ஆயிற்று, எல்லாத்தையும் தியானம் செய்துவிட்டு விட்டல் விட்டல் என்ற கதியாக இதை பஜனை பண்ணி கொண்டு இருந்தான். அந்த விட்டலன் இன்னொரு ஒரு வாசலை கடக்க வேண்டும் என்று விட்டலன் நினைத்தார். அன்று புரந்தரதாசருடைய அப்பாவுக்கு சார்ந்தம். அவர் தன்னுடைய இருக்கும் ஒரு சிஷ்யன் போல் ஒருவன், ஒரு வேலை செய்பவன், அவனை கூப்பிட்டு கையில் ஒரு ரூபாய் வைத்து, இந்த பார், இந்த ஒரு ரூபாய்க்கு சீக்கிரம் போய் நெய் வாங்கிட்டு வா, சார்த்தம் நெய்யில் பக்ஷணம் பண்ணணும், சமையல்லாம் பண்ணணும் என்றார். சரி, 9:30 மணிக்குள்ள வந்துடணும் என்று கண்டிப்பா சொன்னார். அப்பதான் 11:30 மணி அளவுக்குள் சமையல் முடியும், 12 மணி அளவுக்குள் சார்த்த காரியங்கள் மந்திரங்கள் தொடங்கும், அதெல்லாம் முடிவதற்கு ஒரு 2 மணி ஆகும். அந்த வந்த பிராமணோத்தர்கள் உணவு அருந்தி எழுதுறதுக்கு 2:45 ஆகும். ஸோ 3 மணிக்கு இவன் சாப்பிடுவான், சாதம் செய்தவன். இந்த ஒரு அந்த கிரடேஷன் அது பார்த்த போது சாப்பிட்டு விட்டு கை எலும்புறதுக்கு அவனை கூப்பிட்டு கையில எலும்பிடு, கை எலும்பிக்கணும்னு சொன்னார். அவன் என்ன பண்ணான், அந்த சிஷ்யன்
அந்த செம்பில் தண்ணி இடது கையில் வைத்துக் கொண்டு தண்ணீரை வார்த்தான். இடது கையில் வார்க்கப்பட்ட தண்ணீர் ஒருவித பரிசுத்தமும் இல்லாதது. ஆகையால் இப்படிப்பட்ட ஒரு எனக்கு குருவுக்கு அபசாரம் செய்கிறாய், தவறான காரியம் செய்கிறாய் என்ற கோபத்தில் அவனிடம் அந்த சொம்பை பிடுங்கி அவன் தலையில் டங்கு டங்கு 2 தடவை குட்டினார். குட்டி விட்டு அதை மறந்து போயிட்டார். ஆனால் அவருக்கு ஏதோ நெருடல், சாய்வு நாட்கள் மறந்து கொண்டிருக்கிறார். ஏதோ யோசனைகள், என்ன நடந்தது, ஏன் நடந்தது என்றெல்லாம் யோசித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது நெய்பாட்டுடன் இந்த சிஷ்யன் வந்தான். சுவாமியை மன்னிக்க வேண்டும், நெய் வாங்கும் இடத்தில் ஏதோ சுங்கவரி கட்ட வேண்டும் என்று கூறினார்கள். சுங்குவரி கொடுப்பதற்கு என்னிடம் காசு இல்லை. ஸோ அவர்கள் கூறிய எடுபிடி வேலையெல்லாம் செய்து அதில் பணம் சம்பாதித்து சுங்குவரி கட்டிவிட்டுக்கு இப்பதான் எடுத்துக்கொண்டு வருகிறேன் என்று கூறி மன்னிக்க வேண்டும் என்று, ரொம்ப தவறு நடந்து விட்டது, மன்னிக்க வேண்டும் என்று கெஞ்சினார். பந்தரதாச அதிர்ந்து போனார். அப்படினால் யார் மத்தியானம் வந்தது? யார்? வீட்டிலே வந்து லேலி பண்ணியிருக்கிறானோ? இந்த ஏழைக்காக ஒரு வேலைக்காரனுக்கு வேலை போட்டு வந்து என் வீட்டில் வேலை செய்தானோ என்று ஆச்சரியப்பட்டார். ஆச்சரியப்பட்டு குட்டுப்பட்டார் அல்லவா, அதற்கு ஒன்னும் புரந்தரதாசு பிராயச்சித்தம் பண்ண வேண்டும், அல்லது அவனும் அதே மாதிரி வேதனை அனுபவிக்க வேண்டும். பகவானுக்கு தெரியாத ஒரு உபாயங்களா? தன் கையில் இருந்த வைர வளையை எடுத்து கழட்டி, சாயங்காலம் ஆகிவிட்டது, எல்லாரும் நடையும் சாத்தி ஆகிவிட்டது, வாசல் கதவு மூடி இருக்கிறது, பூட்டி போட்டு ஆகிவிட்டது, பூட்டினுடைய சாவி அந்த அதிகாரி கொடுத்தாய்விட்டது அல்லது அரசனிடம் இருக்கிறது. வலையை எடுத்து அந்த ஊரில் இருந்த தாசியிடம் கொடுத்து, புரந்தரதாசர் இதை உங்களிடம் கொடுக்க சொன்னார் என்று கூறிவிட்டு மறைந்து போனார். அடுத்த நாள் காலையில் பார்த்தால் வலை இல்லை. அரசன் தண்டோர போட்டான். வலையை யார் தேடிக்கொண்டு போனார்களோ மரியாதையை திருப்பி கொடுத்து விடுங்கள், அப்பொழுது தண்டனை நான் மன்னித்து விடுகிறேன், கொடுக்காவிட்டால் மிகவும் கடுமையாக தண்டிப்பேன், கழுவேற்றி விடுவேன் என்றெல்லாம் கூறினார். அப்பொழுது என்ன ஆயிற்று? கிடைக்கவில்லை. அவள் சொல்லிவிட்டால் துரந்தரதாஸ் கொடுத்தார் என்று. துரந்தரதாசும் எனக்கு ஒன்றும் தெரியாது, அந்த திக்குக்கு நான் போவதில்லையே, எனக்கு இதுக்கெல்லாம் நேரம் இல்லையே என்று அவர் கூறிக்கொண்டிருக்கிறார். திருடன் போய் தானே சொல்லுவான் என்று அரசன் நினைத்தான். அதனால் அவனுக்கு சாட்டை அடிக்கும்படி தண்டனை கொடுத்தான். சாட்டை அடிக்கிறான், அவர் கலங்குகிறார். இது என்ன திருவிளையாடல் விட்டலா என்று கேட்டுக்கொண்டு அழுகிறார். அப்பொழுது சாட்டை உயர்த்தியவன் அடுத்த நிமிஷம் சாட்டை அவன் கையில் இல்லை, பகவானுடைய காலடியில் இருந்தது. பகவான் அரசனை பார்த்து கேட்கிறார், நீ ராஜா, தர்மஜன், சாத்திரக்கன் தெரிந்தவன், நீ எல்லாம் இப்படி செய்யலாமா? சாவி இல்லாமல் கதவு எப்படி திறந்தது? யார் வந்து இந்த வலையை எடுத்து சென்றிருக்க முடியும்? இது எப்படி நடந்தது? நீ சாவியை புரந்தரதாரு கொடுத்தாயா, இல்லை வாரத்தில் 2 நாளைக்கு அவர் கையில் இருக்கும்னு சொன்னாயா? பக்திமான் சாவி போடிவிட்டு அடுத்த நாள் காலையில் அதிகாலையில் தரக்கிட்ட சொன்னாயா? அநியாயம் செய்து விட்டாயே என்று கூறி அவனை கண்டித்தார். அதற்கு பிறகு இந்த சாட்டையில் புரந்தரதாஸ் அடிபட்டார் என்பதற்கு அடையாளமாக உன்னுடைய பிராயசித்தமாக நீ அதற்கு வெள்ளி கவசம் போட்டு அலங்காரம் பண்ணு, உன்னுடைய சம்பளத்திலிருந்து எடுத்து வெள்ளி கவசம் வாங்கி அலங்காரம் பண்ணு என்று கூறினார். இப்படி ஒரு கதை
புரந்தரதாசனை மூக்குத்தி கொடுத்து பக்தனாக மாற்றி அவன் அடிபட்டதற்கு மீண்டும் அவனுக்கு அடிபட வைத்து அந்த கணக்கை சரிப்படுத்தி எல்லாம் பண்ணினார். அப்படியும் பகவான் ராமா, நீ மாயை புரிபவன், நிறைய வேள்விகள் எல்லாம் செய்தேன், அதன் பயனாக எனக்கு நான் உன்னுடைய தரிசனம் கிடைத்தது, நீயே வந்தாய் என்று கூறிவிட்டு ராமா, யாகசாலையில் வெகு நாட்களுக்காக தேஜஸ் நிறைய வேண்டும் என்பதற்காக ஒரு விஷ்ணுனுடைய வில் வைத்திருக்கிறேன். அந்த வில்லும் அம்பரைகளும் குறையாத பானங்கள் நிறைந்த அம்பரைகள், 2 அம்பரைகள், விஷ்ணுனுடைய கத்தி, அதையெல்லாம் எடுத்து ராமனிடம் ஒப்படைத்தார். ராமா, இது உனக்கு தேவைப்படும், வருங்காலத்தில் இதற்கு தேவை இருப்பது நீயே அறிவாய், அறிந்து கொள்வாய், உனக்கு உதவி புரியும். உன்னுடைய வீரத்தை வெளியிடுவதற்கு அதை தாங்கக்கூடிய வில் இருக்க வேண்டாமா, ஆயுதங்கள் இருக்க வேண்டாமா என்று கூறிவிட்டு ஒப்படைத்தார். ராமனை பார்த்து, ராமா, இங்கிருந்து கிளம்பி 10 வருஷங்கள் நீ கானகத்தில் வாழ்ந்து விட்டாய், 10 வருஷங்களா வருவாய் வருவாய் என்று காத்திருந்தேன், நீ வந்தாய். இன்னும் கொஞ்சம் வருஷங்கள் தான் பாக்கி இருக்கின்றன. பாக்கி ஒரு 3-4 வருஷங்களை பஞ்சவட்டியில் அழகான ஸ்தலம், கோதாவரி, அதற்கு கௌதமி என்ற ஒரு பெயர் என்று வியாசர் இந்த அத்தியாத்ம ராமாயணத்தில் கூறுகிறார். அது ஓடிக்கொண்டிருக்கிறது. லக்ஷ்மணன் அழகான ஒரு பர்ணசாலை கட்டுவான், அதில் நீங்கள் மூவரும் ஆனந்தமாக இருங்கள் என்று ஒரு வாழ்த்து கூறிவிட்டு ராமனுக்கு விடை கொடுத்து அனுப்பினார். இனிமேல் தான் மெய்யாகவே ஒரு அவதார நோக்கம் என்பது நிகழப்போகிறது, வரிசையாக ஒன் ஆஃப்டர் ஒன். இப்படி இன்று அரண்யகாண்டத்தில் 3வது சர்க்கத்தில் 50 ஸ்லோகங்கள் அடங்கிய 3வது சர்க்கத்தில் மொத்தம் 10 சர்க்கம் அரண்யகாண்டத்தில். 3வது சர்க்கத்தில் இவ்வளவு விவரங்கள், நடுவில் அகஸ்தியருடைய மகிமை, எப்படி பகவான் புரந்தரதாசை ஆட்கொண்டார் என்பது. புரந்தரதாஸ் பெரிய மகான், சங்கீத பிதாமகர் என்ற அவருக்கு பெயர் உண்டு. இப்பொழுதும் பாட்டு சொல்லி தரும்போது அந்த சரளி வரிசை, ஜண்டை வரிசை என்று சொல்வார்கள். சரிக என்று சரளி வரிசை, பிறகு ஜண்டை வரிசை. அந்த வரிசையை இன்று வரை அதுதான் நடைமுறையில் இருக்கிறது. வேறு எவரும் அந்த சரளி வரிசை ஆல்டர்னேட் எழுதவில்லை. 6 லட்சம் கீர்த்தனைகள் ஏற்றினார், பெரும்பான்மை கிடைக்காமல் போய்விட்டன. அப்படிப்பட்ட பகவானுடைய சரித்திரத்தையும் நாம் தெரிந்து கொண்டோம். மணி 7:15 ஆகிறது. இனி உங்களுக்கான நேரம். சொல்லுங்க பங்கஜம்மா, சொல்லுங்க. நமஸ்காரம் சார். எல்லாரையும் கட்டி போட்டுவிட்டால் அப்படியே 5 கதை சொல்லி, 5 கதையில முதல் கதையும் 5வது கதையும் நோட் பண்ணிட்டு இருக்கேன். மடுவுல 3 கதைகளை வந்து எனக்கு ஹோம்ஒர்க்கு, நான் போய் ஞாபகப்படுத்தின்னு என்னென்ன கதைன்னு அதை அப்பதான் நோட் பண்ணிக்கணும். நான் இன்னைக்கு ஹோம்ஒர்க் நிறைய இருக்கு, இன்னைக்கு போய் பார்க்கணும் எல்லாத்தையும். அது ரொம்ப அருமை, அற்புதம். ஸ்டோரின்னு சொன்னமே தவிர ராம பக்தி எல்லாம் பக்தினால எப்படி ஒருத்தர் வாழ்க்கையோ இந்த ஒரு எப்படி மாறுறதுங்கிறது ரொம்ப அருமையா இலக்கி சொல்லியிருக்காரு. அது நடுவில் கடைசியில பக்தியை கொடுத்திருக்காரு பகவான். அது பக்தி இல்லாதவர்களுக்கு சோதனையும் பண்ணி அதை பக்தி கொண்டு வர செய்து, என்ன அருமை 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 அருமை. அந்த பகவானுடைய இதுவே அவரே நமக்கு நடத்தி கொடுக்கிறார். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப அருமை, கரெக்ட். நல்ல அனுபவபூர்வமான ஒரு விஷயம் அது. நல்ல ரொம்ப சந்தோஷம், ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூமா. ராமபிரான் தர்பையில் பிரம்மாஸ்திரத்தை ஏவுகிறார்.
ஆனால் கிருஷ்ண பரமாத்மா மூக்குத்தி வைத்துக் கொண்டு பெரிய விளையாட்டை புரிகிறார். வைராக்கியம் நிறைந்த ராமனுக்கு தர்பை, ஒரே உல்லாசமும் ஆடம்பரமும் அழகும் வசீகரமுமா இருக்கும் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு மூக்குத்தி, வைர மூக்குத்தி. ரொம்ப அது அற்புதமா இருக்காள் நீங்க, அதுதான் மனசுல பதியற மாதிரி. எல்லாம் இத்தனை நாள கேள்வி, அதாவது ஏதோ தெரியும் மேலாட்டுவான், பட் இவ்வளவு டீப்பா தெரியாது. அது ரொம்ப விளக்கமா சொல்லியிருக்க, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப அருமை. அது உங்களால் மட்டும்தான் சொல்ல முடியும் நினைக்கிறேன். தேங்க்யூமா. சொல்லுங்க ரங்கராஜன், சொல்லுங்க. தேங்க்யூ சார். கேக்குறதா சார்? ஆமா, கிளியரா கேக்குறேன். தேங்க்யூ சார். ரொம்ப அற்புதமா மாமி சொன்ன மாதிரி கதைகள்லாம் சொல்லி எங்களை மாதிரி கட்டி வச்சுட்டீங்க சார். இதுல ஒரு கதை நீங்க சொன்னது சார், அந்த ராமநாமத்தை எதுக்கு 3 தடவை சொல்லணும், ஒரே தடவை சொன்னாலே போறோம்னு சொன்னது இந்த ஆடுதுறைக்கு முன்னாடி கோவிந்தபுரம்னு இருக்கு. அதுல இந்த 57வது சங்கராச்சாரியார் தன்னோட சிஷ்யனை அங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் இங்க கோவிந்தபுரத்துக்கு அவர் ராமநாமத்தை மட்டுமே சொல்லி இது பண்ணது. அங்க இந்த கதையை அவர் சொல்லும் போது அவ என்ன சொல்றான்னா, அவர் நார்த் இந்தியாவுக்கு இது யாரு அந்த ராம கௌதிகி அப்படிங்கிற புஸ்தகம் கேட்டுட்டு போகும்போது அங்கதான் இந்த நீங்க சொன்னது மாதிரி தான் சொல்றா. சொல்லிட்டு வெளியில படுத்துட்டு இருக்கும் போது அந்த முஸ்லீம் ட்ரெஸ் போட்டுன்னு அந்த பொண்ணு வரா. உள்ள அவ அந்த பையன் சொன்ன உடனே அவ அம்மா எதுக்குடா 3 தடவை சொல்லணும், ஒரு தடவை சொன்னாலே போருமே அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில எல்லாம் வந்த உடனே அந்த குளத்துல போய் அவன் கையை பிடிச்சிட்டு முழுங்கி அப்படி வெளியில வரும்போது அப்படி எல்லாரும் ராமா ராமான்றா. ஏன்னா அந்த பொண்ணு முஸ்லீம் ட்ரெஸ் போட்டுருக்கவ அப்படி மாறி மரிசாரு கட்டிட்டு வந்தான்னு சொல்லிட்டு அங்க இந்த கதையோட ஃபர்தர் சொன்னேன் சார். சொன்ன கதையோட கோவிந்தபுரம் ஆடுதுறைக்கு முன்னாடி கும்பகோணம் பக்கத்துல இருக்கு. அங்க அவர் ஜீவ சமாதி அவரோடது அங்க இருக்கு. இந்த 57வது பட்டம் அவர் அந்த கோவிந்தபுரத்தில் தான் விட்டல் தாஸ் மகாராஜ் ஒரு சம்ஸ்தான கதை பெரிய ஒரு பன்றிபுரம் கோயிலே கட்டியிருக்கார் பகவானுக்கு. அந்த இடம் தானா? அதே. ஆமா ஆமா, அது பண்டர்பூர் அந்த விட்டலன் கோவில், பாண்டுரங்கா கோவிலுக்கு பக்கத்துல ஒரு அக்ரஹாரம் மாதிரி ஒரு தெரு இருக்கு. அதோட கடைசியில இந்த மடம் இருக்கு. அது காவேரி கரையில இருக்கு. அதுதான் அந்த போதேந்திராள் அந்த மடம்னு சொல்றாங்க. சரி சரி சரி, அதேதான் அதேதான். அப்புறம் ஒரே ஒரு டவுட் ஒன்னு இருக்கு சார். சார் இந்த லலிதா சகஸ்ரநாமம் சொல்லும் போது கடைசியில வராக அவதாரம், வராகர் அகசியருக்கு கொன்ன சம்வாதே அப்படின்னு சொல்லிட்டு வருது. அதுல கூட 72வது ஸ்லோகத்துல ராமானே வருது. ஸோ இது வராக முனிவர் அகசியருக்கு சொல்லி கொடுத்தது லலிதா சகஸ்ரநாமம் முடியாது சார். அது லலிதா சகஸ்ரநாமம். ஆமா, அப்படித்தான் செங்காலிபுரம் ஜெய நிறைய ஒரு 10-12 வால்யூம் பெரிய சோகங்களுக்கெல்லாம் அலிட்டரேஷன் எழுதியிருக்கார், விளக்கம் எழுதியிருக்கார். அதுல சொல்ற போது அகஸ்திய முனிவருக்கு ஹயக்ரீவ பெருமான், வராகர் சொல்லலவர், ஹயக்ரீவ பெருமான் உபதேசம் பண்ணார் என்று கூறுகிறார். ஓகேவா? ஓகேவா, தேங்க்யூ. ராதாராணிமா? எஸ், நமஸ்காரம் சார். 6 கதைகள் அற்புதமா சொன்னேன். இந்த ஸ்ரீராம நாமத்தோட மகிமை கபீர்தாசருக்கும் கபீர்தாஸ் பிள்ளையோட நடந்த மாதிரியும் நானும் அதை வேற மாதிரி படிச்சிருக்கேன். அது ரொம்ப அற்புதமா இருந்தது சார். அப்புறம் எவ்வளவு கியூட், ஒரே ராமரும் அகஸ்தியரும் மீட் பண்றாங்கிற ஒரு தலைப்பு தான். அதை நீங்க எவ்வளவு அழகா எடுத்துன்னு போனேன்னு இமேஜின் கூட பண்ண முடியல என்னால. அவ்வளோ அற்புதமா நீங்க செஞ்சேல. அண்ட் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இன்சிடென்ட்டா இருந்தது. ஒரே ஒரு எனக்கு கேள்வி கேட்கணும். இந்த நம்ம விட்டலன் இருந்த யுகம் எது? ஏன்னா அவர் பண்ணின இதெல்லாம் படிக்கும்போது ரொம்பவே இதா இருக்கு. அதாவது அந்த பக்த விஜயம் படிச்சா ரொம்பவே ஏன் நம்ம அந்த டைம்ல இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. அது எப்போ நான் உங்களை கேட்கணும்னு நினைப்பேன்.
இந்த ராமர் எல்லாம் இருந்த அதே யுகத்துல அவர் இருந்தாரா? எந்த யுகத்துல இருந்தார் விட்டலன்? ராமர் இருந்த யுகம் திரேதாயுகம். திரேதாயுகம். ராவணன் பிறந்து கொட்டம் அடிக்க ஆரம்பித்த யுகம் கிருத்த யுகம். ஓகே. ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யகசிப்பு எல்லாம் கிருத்த யுகம். துவாபர யுகம் கிருஷ்ணன் இருந்த யுகம். இப்ப இருக்கிற கலியுகத்தில் தான் புரந்தரதாசர் தியாகராஜர் எல்லாம் வந்து சங்கீதம், அது வந்து ராகம், சரணம் சரணம் அனுச்சரணம், ஜெயதேவருடைய அஷ்டபதி, இதெல்லாம் வந்ததெல்லாம் கலியுகம். ஓ மை குட்னஸ். சோ கலியுகமும் ஒன்னும் இது இல்ல, குறைவு இல்ல. எஸ், இறைவன் வந்து தர்ஷன் கொடுக்கிறாரு. அந்த புரந்தரதாசர் கதையில அவர் திரும்பி கடைக்கு ஓடி போவார், அங்க வந்து துளசியும் சந்தனமும் மணக்கும்னு படிச்சிருக்கேன் அந்த கதையில. அது அவ்வளோ, அந்த இதை படிக்கும்போது அவ்வளவு அற்புதமா இருக்கும். நிஜமாவே பெருமாள் வந்துட்டு போன மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் சார். தேங்க்யூ சோ மச். ரொம்ப ரொம்ப நன்னா இருந்தது. ஃபுல் இது நன்னாவே இருந்தது. ரொம்பவே தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சீனிவாசன் சார் சொல்லுங்க. ஒத்திரி ரொம்ப நல்லா அருமையா இருந்தது. சில விஷயங்கள் மனசுக்கு தோணிச்சு நீங்க சொல்லும் போது. இந்த கபீர்தாஸை பத்தி சொன்னா, கபீர்தாஸ் வந்து ராமரை பத்தி கேட்கணும்னு சொல்லிட்டு ராமானந்தர்னு இருந்தார் குரு. அவர்கிட்ட உபதேசம் கேட்கணும்னு போறார். அவர் ரிலிஜன் வேற எதுனால சொல்லலை. கங்கை கரையில ராமானந்தர் காலத்தால ஸ்நானம் பண்ண போச்சே, இவர் வந்து படிக்கட்டுல படுத்துன்னு இருக்காராம் கபீர்தாசர். அவர் மேல கால் பட்ட உடனே ராமானந்தர் ராமராமான்றார். அதுக்கு உபதேசம் ஆயிடுத்துன்றாரு. அது ராமநாமா உபதேசம் ஆயிடுதுன்னு கபீர்தாஸ் எடுத்துக்கிறாருன்னு படிச்சிருக்கேன். ரெண்டாவது, இப்போ இவர் ரங்கராஜன் சார் சொன்னார், அது வந்து போகேந்திரரா, அந்த சங்கராச்சாரியார் 57 சொன்னார் பட்டம், அது போகேந்திரரா சதாசிவ பிரமேந்திரா போகேந்திரா கன்ஃபியூஷன் இருந்தது. அது போதேந்திராள் அப்படிங்கிறவா வந்து இந்த சங்கராச்சாரியார் அந்த குரூப்ல அதுல வர 57வது குருன்னு சொல்றாங்க. காஞ்சி மட்டத்துல ஆரம்பத்துல இருந்தவர் அவர். ஓகே, அது ஒண்ணு. அப்புறம் இந்த அகஸ்தியருக்கு அப்புறம் லேட்டர் பீரியட் எகைன் திருப்பி அவர் வந்து இந்த ஆதித்ய ஹிருதயத்தும் போது ஒரு தடவை ஹி சர்ஃபேசஸ் இந்த ராமாயணா, வால்மீகி ராமாயணத்துல இல்லையா? ஆமா ஆமா, சரி. ஆமா. இன்சிடென்ட்லி உங்க லெக்சர் கேட்டுட்டே இருக்குச்சே, ஃப்ரெண்டு ஒருத்தர் எனக்கு அமிச்சார், கேரளால அத்தியாத்ம ராமாயணம் இந்த ஆடி மாசம் ஃபுல்லா பாரணம் பண்றாராம். ஆமா ஆமா. அதுல விளக்கு அணையிற சமயத்துல ஒரு குரங்கு வந்து விளக்கு ஏற்றிட்டு போட்டோ அமைச்சிருக்காரு. நீங்க போட்டோவும் உங்களுக்கு நம்ம குரூப்ல நான் அமைச்சிருக்கேன் இப்போ. தேங்க்யூ 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 தேங்க்யூ. இந்த ராமானந்தர் பத்தி இன்னொரு கதையும் உண்டு. கபீர்தாசர் நெசவு பண்ணுவார், பக்திமானா இருந்தார். நெசவு பண்ணி சாயங்காலம் துணியெல்லாம் கொடுத்து விற்பார். அந்த வித்த படத்துல வந்து முதல்ல நாளைக்கு நெசவு பண்ணதுக்கு நூல் வாங்குவார். அந்த நூல் வாங்கின போக மிச்ச பணத்துல குடும்பம் நடக்கும். திஸ் இஸ் ஹவ் இஸ் லைஃப் வாஸ் கோயிங் ஆன். ஒரு நாளைக்கு ஞானேந்தர் யோகி பகவத்கீதை கூட வழக்கம் எழுதியிருக்காரு இல்லையா, ஞானேந்திரர். அந்த ஞானேந்திரர் சுவாமிகள் பெரிய தீர்த்த யாத்திரை மேற்கொண்டு அங்க வந்தார். நிறைய பேர் வந்திருக்கா, 500 பேர் வந்திருக்கா. அவளுக்கெல்லாம் போதனம் அளிக்கணும்னு கபீர்தாசருக்கு உள்ளம். இவரும் இப்படி நெசவு பண்ணிட்டு இருக்கார், எப்படி போதனம் அளிப்பது? ஒரு விசித்திரமான எண்ணம் தோணித்து. அதுவும் ஒரு லீலை தான். அங்க உள்ள பெரிய மளிகை கடைக்காரன் வச்சிருந்தா, அந்த மளிகை கடைக்காரர் பூட்டை உடைச்சி உள்ள போய் சாமான்லாம் எடுத்து ராத்திரியோட ராத்திரியா எடுத்து கொண்டு வர்றது, போஜனம் பண்றது அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணார். ஆனா அந்த மளிகை கடைக்காரன் எப்படியோ சத்தம் கேட்டு முழிச்சு எடுத்துட்டு அவரும் தன் பிள்ளையும் போனாங்க. பிள்ளையனுடைய கழுத்தை வெட்டிட்டான். ஒரு கசாப்பு கடைக்காரன் வெட்டுறது போல பிள்ளையனுடைய கழுத்தை வெட்டிட்டான். கேட்டுட்டு யார் இந்த குற்றம் செய்தார்கள், நீதிபதி அரசன் தண்டிக்கட்டம் என்று அந்த தலையில்லாத ஒரு சரீரத்தை நார்ச்சந்தியில் ஒரு ஸ்தம்பத்தில் கட்டிவிட்டான். இருக்கு, இதை வந்து பாக்குறாரு காந்தி. என்னப்பா அது, என்ன வாட் இஸ் திஸ் கேட்கிறார். அவர் கண்ணீரும் கம்மைதான் நடந்த விஷயத்த விருந்து பண்ண ஆசைப்பட்டேன், உங்களுக்கு எல்லாருக்கும் பசியோட வந்திருப்பேன், நடந்து வந்திருக்கேன் சொல்ல போது இப்ப நடந்ததுன்னா, அவர் சொல்றார், நீ அந்த தலை எடுத்து அந்த கழுத்துல வை, ஒருதான் தடவி கொடு அப்படிங்கிறார்.
தடவி கொடுத்தோம்னா அந்த அடுத்த நிமிஷமே அந்த பிள்ளைக்கு உயிர் வந்துடுறது. இந்த கதையும் உண்டு. கபீர்தாசருடைய வரலாற்றுல இந்த பக்த விஜயத்துல இந்த மாதிரி கதையும் உண்டு. இந்த பக்த விஜயங்கிறது பெரிய ட்ரெஷர். அது ரொம்ப சந்தோஷம். சார், இன்னைக்கு நமக்கு அகஸ்திய விஜயமும் பக்த விஜயமும் பாடமா இருக்கிறது. இன்னைக்கு 29th ஜூலை யாருடைய பிறந்த நாள்மா? 29th ஜூலை ஐ திங்க் ரத்தன் டாட்டா அவருடைய ஜேஆர்டி டாட்டா அவருடைய பிறந்த நாள்னு சொல்லுவா. இன்னொன்னு என்ன சொல்லுவான்னா இது இன்டர்நேஷனல் டைகர்ஸ் டேயா. 29th ஜூலை இது இன்டர்நேஷனல் டைகர்ஸ் டே அதுவும் சொல்லுவா. நமக்கு இந்த ஜிம் கார்பெட் எல்லாம் ஞாபகம் வரும் இல்லையா, அது மாதிரி. ஆமா சார், கார்பெட் ரொம்ப நினைச்சுக்க வேண்டிய டேன்னு வச்சுக்கலாம். இன்சிடென்டலி ஜேஆர்டி டாட்டா நம்ம மதர் கிட்ட ரொம்ப டிவோட்டடா இருந்தார். ஆமா சென்டினரியில he took an active part. ஜேஆர்டி டாட்டா ரொம்ப ஆக்டிவ் பார்த்து என்னை பால்கிவாலா பகவான் காஞ்சி பெரியவா கிட்ட ரொம்ப பெரிய பக்திமானா இருந்தார் அவர். ஒரு வருஷம் பால்கிவாலா அவருடைய பட்ஜெட் ஸ்பீச் பிரமாதமா இருக்கும். நோபடி அனலைஸ் த பட்ஜெட் பேசியாச்சு, முடிச்சாச்சு. அடுத்த நாளே மார்னிங் 11 மணிக்கு இதை பேச ஆரம்பிச்சிருவார், ஒரு பாயிண்ட் விடாம. என்னை பால்கிவாலா சிலவு அந்த காலத்து பவன் சேனல் அது முழுக்க பிரிண்ட் பண்ணுவோம். அந்த காலத்துல நான் சொல்றது கிட்டத்தட்ட 25-30 வருஷம் முன்னாடி, அதுக்கு மேலேயே 1980s இருக்கும், 80, 90 இருக்கும். எஸ்மா. பவன் ஆரம்பிச்சதும் ஸ்ரீ அரவிந்தோனுடைய கைடன்ஸ் தான். கே முன்ஷிஜிக்கு அவருடைய ஸ்டூடெண்ட், அவர் கே முன்ஷி அவருடைய ஸ்டூடெண்ட். ஆமா ஆமா ஆமா. அப்புறம் அவர் மினிஸ்டரா இருக்கச்சே, ஃபுட் மினிஸ்டரா இருக்கச்சே பாக்குறார் பெரியவரை. அப்போதான் இந்தியன் கல்ச்சருக்கு தானே பண்ணுன்னு இவர் நம்ம ஸ்ரீ அரவிந்தோ சொல்ல பவன்ஸ் ஜர்னல் வாஸ் ஸ்டார்டட் ஆன் தி சஜஷன் ஆஃப் ஸ்ரீ அரவிந்தோ. கரெக்ட் கரெக்ட். I remember you. You were my student in Baroda and the college. அப்படி சொல்றார் பகவான் முன்ஷிகிட்ட. ஜூலை 1950 வராரோ என்னமோ. That's what I recall. Around the middle of 1950 தான் வரார். ஃபுட் மினிஸ்டரா இருந்தார். அவர் போய் அவர் கேள்வி கேட்கிறார், அவர் ஆடி போயிடுறார். When is India and Pakistan going to unite அப்படின்னு கேட்கிறாரு மினிஸ்டரா இருக்கு. When is India and Pakistan going to unite அப்படிங்கிறார். அவர் ஒரேடியா என்ன சொல்றதுன்னு தெரியாது தள்ளாடி போறார். ஏவம் ஏததே புராவர்த்தம் ஆఖ్యాனம் பத்ரமஸ்துவஹ பிரஹ்வாஹரதப்தம் பலம் விஷ்ணோர் பிரவர்த்ததாம் லாபஸ்தேஷாம் ஜெயஸ்தேஷாம் குதஸ்தேஷாம் பராபவஹ ஏஷாமிந்தீவரஸ்யாமோ ஹிருதயே சுப்ரதிஷ்டிதः காலே வர்ஷது பர்ஜன்ய பிருத்திவி சஸ்யசாலினி தேசோயம் க்ஷோபரஹிதோ பிராமணாः சந்து நிர்பயாः காவேரி வர்த்ததாம் காலே காலே வர்ஷது வாசவः ஸ்ரீரங்கநாதோ ஜயது ஸ்ரீரங்கஸ்ய வர்த்ததாம் ஸ்வஸ்தி பிரஜாப்ய பரிபாலயந்தாம் ஞாயேன மார்கேண மகிமஹ்யः கோ பிராமணேभ्यः சுபமஸ்து நித்யம் லோகாः சமஸ்தாः சுகினோ பவन्तு மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம் வேத வேதாந்த வேத்யாய மேகசியாமல மூர்த்தயே பும்சாம் மோகன ரூபாய புண்ணிய ஸ்லோகாய மங்களம் ஆசாத்திய நகரீம் திவ்யாம் அபிஷிக்தாய சீதயா ராஜாதிராஜ ராஜாய ரமபுத்ராய மங்களம் மங்களாசாசன பரைர் மதாச்சாரிய புரோகமை சர்வைஸ்ய பூர்வை ஆச்சாரியைஹி சத்கிருத்தாயாஸ்து மங்களம் காயேன வாச்சா மனசேந்திரியர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவா கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. Thank you very much, ma. Om Sri Aurobindo Meera, open my mind, my heart, my life. Your light, your love, your power in all things. May see the divine. Thank you, ma. Thank you. Thank you, sir. Thank you, everybody. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you all.
இப்பவும் பக்த விஜயம் நடக்கிறது உங்களை மாதிரி உள்ளவாளால சார். ஐ திங்க் அந்த ரூபமா பக்த விஜயம் பண்றார் பகவான். தேங்க்யூ சார். தேங்க்யூமா. தேங்க்யூ வெரி மச்.